அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 17 டிசம்பர் 2023 தினமணி செய்தித்தாள்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, நாடாளுமன்ற பாதுகாப்பு உயர் அதிகார குழு ஆய்வு. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பாதுகாப்பை ஆய்வு செய்ய உயர் அதிகாரம் கொண்ட குழுவை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அமைத்துள்ளார். இந்த குழு நாடாளுமன்ற வளாகத்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்து, கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி நடைபெற்றது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் வலுவான செயல் திட்டத்தை வகுத்து சமர்ப்பிக்க உள்ளது. இன்று முதல் புயல் நிவாரணம் ரூபாய் 6,000 முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். மிக்சம் புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் 6,000 நிவாரணத் தொகை வழங்கும் பணி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கப்பட உள்ளது. நிவாரணம் வழங்கும் பணியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை வேளச்சேரியில் உள்ள நியாய விலைக்கடையில் தொடங்கி வைக்கிறார். பழவேற்காடு கடல் ஏரியில் பரவியது எண்ணெய் படலம். மிக்சம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் எண்ணூர் கொசஸ்தலை ஆறு கடல் பகுதியில் பரவிய எண்ணெய் பழவேற்காடு கடலோர பகுதியிலும் சனிக்கிழமை பரவியது. மிக்சம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் எண்ணெய் நிறுவனங்களில் இருந்து வெளியேறிய கழிவு எண்ணெய் கடலிலும் பக்கிங்காம் கால்வாய் பகுதியிலும் படலமாக கலந்தது. இந்த நிலையில் எண்ணெய் படலம் சனிக்கிழமை பழவேற்காடு கடற்பகுதியிலும் ஏரி பகுதியிலும் கலந்தது. வைரவன் குப்பம் கடற்கரை பகுதியில் எண்ணெய் படலத்தால் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கின. இன்னைக்கு தமிழ் மணில பழமொழி 400ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நல்லவரை நல்லவரே அறிவார் உணர்வார். நல்ல மயில் ஆடும் மாமலை வெட்பா மற்ற என்றும் அயிலாலே போல்ப அயில் நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்ப பிறர் உணரார். மயில்கள் தோகை விரித்தாடும் மலைநாடனே இரும்பை அறுக்க இரும்பினால் ஆன அறத்தையே பயன்படுத்துவார். அதுபோல நல்லவர் ஒருவரின் நல்ல தன்மைகளை நல்லவர் ஒருவராலேயே உணர்ந்து கொள்ள முடியும், பிறரால் உணர்ந்து கொள்ள முடியாது. நல்ல மயில் ஆடும் மாமலை வெட்ப மற்ற என்றும் அயிலாலே போல்ப அயில் நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்ப பிறர் உணரார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க சிறு நகரங்களின் பங்கு முக்கியம். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் பலன்கள் உரிய காலத்துக்குள் அனைத்து பயனாளிகளையும் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு யாத்திரை என்ற பெயரிலான இயக்கம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு வங்கி கடன் உதவிகள் கிடைத்துள்ளன. 60 வயதுக்கு மேல் மாதம் ரூபாய் 5,000 ஓய்வூதியம் பெறுவதற்கான அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 6 கோடி பேர் இணைந்துள்ளனர். மக்கள் மருந்தகங்கள் மூலம் 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் கிடைக்கின்றன. இதன் மூலம் ஏழை நடுத்தர மக்களின் ரூபாய் 25,000 கோடி சேமிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஓமான் உறவை வழிப்படுத்தும் தொலைநோக்கு ஆவணம் ஏற்பு. இந்தியா வந்துள்ள ஓமான் நாட்டின் சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக்கு உடன் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சனிக்கிழமை ஆலோசனை மேற்கொண்டார். கடல்சார் ஒத்துழைப்பு, போக்குவரத்து இணைப்பு, பசுமை எரிசக்தி, விண்வெளி, எண்ம பண பரிவர்த்தனை, சுகாதாரம், சுற்றுலா, விவசாயம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலான கூட்டு தொலைநோக்கு ஆவணம் இரு நாடுகள் தரப்பிலும் மேற்கொள்ளப்பட்டது. விஜய் திவாஸ் மறைந்த ராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் அஞ்சலி. பாகிஸ்தானுக்கு எதிராக 1971 நிகழ்ந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த போரில் 90,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தனர். இதையொட்டி ஆண்டுதோறும் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவாஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த போரின் மூலம் பாகிஸ்தானின் இருந்து அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் பிரிந்து வங்கதேசம் உருவானது. கரும்புச்சாற்றிலிருந்து எத்தனால் தயாரிக்க தடை நீக்கம். கரும்புச்சாற்றை பயன்படுத்தி எத்தனால் தயாரிக்க விதிக்கப்பட்ட தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளது. 2023-24ஆம் ஆண்டு விநியோக ஆண்டில் எத்தனால் உற்பத்திக்கு கரும்புச்சாற்றை பயன்படுத்த கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி மத்திய அரசு தடை விதித்தது. உள்நாட்டு சந்தையில் போதிய அளவு சர்க்கரை விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்யவும்
அதன் விலையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் இந்த தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த தடையை நீக்கி மத்திய உணவுத்துறை வெள்ளிக்கிழமை உத்தரவு வெளியிட்டது. இதன் மூலம் 2023-24 ஆண்டு கரும்புச்சாறு மூலம் எத்தனால் தயாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 2023-24 விநியோக ஆண்டில் 7.25% கரும்பு, 50% நொதிக்கக்கூடிய சர்க்கரையை உள்ளடக்கிய தயாரிக்கப்படும் வெல்லப்பாகு மூலம் பசுமை எரிபொருள் தயாரிக்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்தியில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியா பிரமாண்ட வெற்றி, தீப்தி சர்மா அசத்தல், 347 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது இந்தியா. இங்கிலாந்துக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் ஆட்டத்தில் 347 ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்தது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. பேட்டிங், பவுலிங் இரண்டிலும் தீப்தி சர்மா அசத்தி இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்தார். அடுத்த செய்தியாக காசி தமிழ் சங்கமம் 2.0 பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கிற அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடியின் யோசனையின் பேரில் கடந்த ஆண்டு காசி தமிழ் சங்கமம் வாரணாசியில் தொடங்கப்பட்டது. தற்போது 2ஆம் கட்ட காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசியின் நமோ படித்துறையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். வாரணாசியில் 14 நாள்கள் நடைபெறும் நிகழ்வில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த சங்கமத்தில் தமிழகத்திலிருந்து 7 குழுக்கள் வீதம் சுமார் 1400 பேர் பங்கேற்கிறார்கள். சென்னை, கோவை, கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் 7 குழுவினருக்கு மாணவர்கள் குழு கங்கை என்ற பெயரிலும், ஆசிரியர்கள் குழு யமுனை என்ற பெயரிலும், அதிகாரிகள் ஊழியர்கள் குழு கோதாவரி, ஆன்மீக குழு சரஸ்வதி என்ற பெயரிலும், விவசாயிகள் மற்றும் கைவினை கலைஞர்கள் குழு நர்மதா என்ற பெயரிலும், எழுத்தாளர்கள் குழு சிந்து என்ற பெயரிலும், வணிகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் குழு காவேரி என நதிகளின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அவ்வளவுதான் இன்றைய முக்கிய செய்திகள். நன்றி.